எஃப்டிபி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகளை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகவும் பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பத்தி தான் பேச போறோம். அது இன்னைக்குதான் பேசு பொருளா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. தமிழ்நாட்டுல தொடர்ந்து பல ஆண்டுகளா பேசக்கூடிய ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம். அது என்னன்னா நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வை பற்றிய பல்வேறு விவாதங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல விதமான சர்ச்சைகள், ஏன் கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட உயிர்களை நம்ம பலி கொடுத்திருக்கோம். நீட் தேர்வை பற்றிய பல்வேறு விதமான விமர்சனங்கள் தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு சட்டசபையிலையும் நீட் தேர்வு மீதான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை தொடர்ந்து ஆளுங்கட்சி மீது வைக்கிறாங்க. அப்பொழுது எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க தான் 2021 ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை முழுவதுமாக ஒழித்து விடுவோம், அதுக்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு, ஏன் இன்னும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த இடத்திலே முதலமைச்சர் அவர்கள் எழுந்து நின்று, நாங்கள் சொன்னது உண்மைதான், 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2021 நீட் தேர்வு முழுவதுமாக அகற்றப்படும்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் விமர்சனமாக்க இப்பொழுது நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் சொல்லிக் கொள்வது எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், நாங்கள் முழுவதுமாக நம்பினோம் 2021 மாநில அந்தஸ்து பெற்று நாங்கள் ஆட்சி பெறுவோம் என்பதை நம்பினோம். அதன் மூலமாக நாங்கள் முதலமைச்சராக ஆனோம். அதனை தொடர்ந்து 2024 தேர்தல்ல நாங்கள் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியானது நிச்சயம் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்றால் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம், எங்களுக்கான மாநில அதிகாரத்தையும் மாநில சுயாட்சியும் பெற்று எங்களுக்கான முழு அதிகாரத்தின் மூலமாக நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம்னு சொன்னாரு. இதை பார்க்கும்போது அந்த சட்டசபையில பல்வேறு விதமான கேள்விகளை சிலர் முன்வைக்கிறாங்க. ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கும் பொழுது அவர் எதற்கும் சலிப்பில்லாம சொல்றாரு, நாங்கள் தவறை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் தான், ஆனால் அதை எப்பொழுதும் விமர்சனமாக்கக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா சொல்றாரு, இப்பொழுதே நீங்க பாஜக கூட்டணியில தானே இருக்கீங்க, ஏன்னா நாங்க தான் இந்தியா கூட்டணியில வெற்றி பெற்றா எங்களுக்கான அதிகாரத்தின் மூலமா நாங்க நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம். இப்ப நீங்க பாஜக கூட்டணியில தானே இருக்கீங்க, அப்போ நீங்க பேசலாம், நீங்க பேசி நம்ம மாநிலத்துக்கான முழு அதிகாரத்தையும் பெற்று நீட் தேர்வு இல்லாத மாநிலமா நீங்க தமிழ்நாட்டை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக எதிர்கட்சியினை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. நாம இது அப்படியே எம்ஜிஆர் கருணாநிதி காலத்துல போயிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்பொழுது எம்ஜிஆரும் கருணாநிதியும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. ஆனாலும் கூட அவர்கள் சொல்லுவார்கள், எதிர்கட்சி என்பவர்கள் அவர்கள் கொண்டு வருகின்ற அனைத்தையும் எதிர்ப்பவர்கள் அல்ல, அவர்கள் செய்கின்ற செயல்களை எதிர்ப்பவர்கள், அதன் மூலமாக இருக்கக்கூடிய விவாதங்களையும் விமர்சனங்களையும் எதிர்ப்பவர்கள், மக்களுக்கான நல்லதை கிடைக்க பாடுபடுபவர்கள் தான் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். அப்படி எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களின் மீதான நலனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்துல எதிர்கட்சி அப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்ல. திமுக நீங்க சொன்னீங்க, நாங்க செய்யல, அதனால நீங்க சொல்றது எல்லாம் தவறு, அதனால நாங்க உங்களுக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியோட வாக்குவாதமா இருந்துட்டு இருக்குது. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்பொழுது 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாது, அதுலயும் குறிப்பா சொன்னீங்க 2024 தேர்தல்ல நாங்க கூட்டணி இல்ல, 2026 இல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணி கிடையாது, ஏன் 2031 வரை இனி எந்த ஒரு காலத்திலும் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இப்பொழுது அமித்ஷாவோட போய் கை கோர்த்திருக்கீங்களே, உங்களால சென்று இன்றைய இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியில நாங்க உங்க கூட கூட்டணியில தொடர்ந்து நீடிக்கணும்னா, தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து வலுவா இருக்கணும்னா, நாங்க உங்களோடு சேர்ந்து பயணிக்கணும்னா நீங்க நீட் தேர்வை ரத்து செஞ்சாகணும், அப்படி நீட் தேர்வை ரத்து செஞ்சா மட்டும்தான் நாங்க உங்க கூட்டணியில இருப்போம் அப்படின்னு உங்களால சொல்லுவதற்கு உங்களுக்கான அருகதை இருக்குதா அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறாரு. என்னதான் இருந்தாலுமே கூட இங்க ஆளுங்கட்சி செய்த தவறை ஒப்புக்கொள்கிறது. இங்க நம்ம முற்றிலும் முழுவதுமா ஆளுங்கட்சி சொல்லுவது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு ஆளுங்கட்சி முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, நாங்க செய்தது சொன்னது அனைத்து உண்மை, அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், ஒருபொழுதும் மாற்றி பேச மாட்டோம், அதனால நாங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்கிறேங்க,
நீங்க தானே இப்ப கூட்டணியில இருக்கீங்க, உங்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளும் கிடைக்கும். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட கை கோத்துட்டு அருமையா பக்கத்துல உட்காந்து பேசுறாரு இல்லையா, நீங்க சொல்லுங்க, 4 வார்த்தை அள்ளி போடுங்க, இந்த மாதிரி எங்க மாணவர்கள்லாம் எவ்வளவு பாடுபடுறாங்க, அவங்களால எளிதில் கற்க முடியல, இந்த சிலபஸே எங்களுக்கான சிலபஸ் கிடையாது, இதுலயும் முற்றிலும் முழுவதுமா நீங்க வந்து மும்மொழி கொள்கையை திணிக்க பாக்குறீங்க, இந்திய திணிக்க பாக்குறீங்க, எங்க மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை இன்னும் கொடுக்காம இருக்கீங்க. இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள்ட்டையும் மோடி அவர்கள்கிட்டையும் பேசினா இன்னமும் தமிழ்நாட்டுல வந்து ஏறக்குரிய பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் நடைபெறுவதற்கு ஏதுவா இருக்கும். நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவானது இங்கே என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட மத்தியில் இருக்கின்ற பாஜகவை தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க. அதனால அவங்க எதிர்க்கின்ற காரணத்தினாலே தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பல்வேறு நிதிகளை வந்து ஒதுக்காத ஒரு சூழ்நிலை தான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால ஒரு சிலர் கேட்கலாம், அதுதான் நிதி கொடுக்கலையே, அப்புறம் நான் அதிமுக கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க சொல்றாங்க, இது எங்கள் மாநிலத்துக்கான உரிமை, இந்த உரிமையை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கள் உரிமை வந்து எங்களுக்கானது, நீ 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுக்கலனாலும் எங்களுக்கான உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரதையே நம்ம பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சியானவர்கள் தொடர்ந்து மத்தியில கூட்டணியோடு இருக்கும்பொழுது அவர்கள் அங்கே இருந்து பல்வேறு விதமான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை கொண்டு வந்து சேர்த்தால் அதன் மூலமாக பாஜக வந்து இங்கே பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கான நல்ல திட்டங்களை செய்தால் அவங்க கூட்டணி கூட வெற்றி பெற்று போகட்டுமே. இதை வந்து எல்லாரும் ஏத்துக்கலாம்ல. இப்ப வந்து திமுக செஞ்சு திமுக மூலயமா வந்து வெற்றி பெற்றாதான், திமுக மூலயமா மக்களுக்கு நல்லது போய் சேர்ந்தாதான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதிமுக போயிட்டு பிஜேபி கிட்ட கேட்டு இந்த மாதிரி நாங்க எதிர்கட்சியா தான் இருக்கிறோம், திமுக கேட்டு கொடுக்காததை நாங்க கேட்டு கொடுங்க அப்படின்னு நீங்க வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து கொடுங்க, நீங்க உங்க மூலயமாவே அதிமுக மூலயமா பெறப்பட்டது அப்படின்னு அறிக்கையை விட்டு அடுத்த தேர்தலில் ஜெயிச்சுட்டு போங்க அப்படின்றதுதான் இங்க பல்வேறு விதமான மக்களால பேசப்பட்டு வருது. என்னதான் இருந்தாலுமே கூட நீட் தேர்வுன்றது இங்க யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தேர்வாதான் இருந்துட்டு இருக்குது. நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டு தாய்மார்கள் அனைவரும் கண்ணீர் வருந்தி என் வீட்டு புள்ள இறந்து போயிருக்கு, அதுவும் படிக்காத புள்ளையா என் வீட்டு புள்ள, தமிழ் வழியில படித்து மிகச்சிறப்பா பள்ளியிலே முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய என் வீட்டு புள்ள இன்னைக்கு இறந்து போகுதுன்னா இந்த மாதிரியான அவலம் இந்த நீட் தேர்வால வந்திருக்கு. இந்த நீட் தேர்வு எப்படா ஒழிஞ்சு போகும் அப்படின்றதுதான் இங்க எல்லோருடைய பார்வையா இருக்கு. அப்படிப்பட்ட எளிய மக்களுடைய அழுகையும் கண்ணீரும் இங்கே தீர வேண்டும் என்றால் இங்கே ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே மாதிரியான கேள்வியை மத்திய அரசை பார்த்து முன்வைக்க வேண்டும். மக்கள் நலனுக்காக யாரு போராடினா என்ன, யாரு போராடி வெற்றியை கொண்டு வந்தாலும் அது அவர்களுக்கானது, மக்கள் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதை மட்டும் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.